ஏதோ பொங்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திராவிட பொங்கல், திராவிட பொங்கல்னு சொல்றாங்களேப்பா! அப்படி ஏதாச்சும் ஒரு பொங்கல் இருக்கா? நானும் நெறைய வகையான பொங்கல கேள்விப்பட்டுருக்கேன். இது என்னன்னா புதுசா இவங்க பொங்குறாய்ங்க. ம். தமிழன் கொண்டாடுற ஒரே ஒரு நல்ல விஷயம், ஒண்ணு தீபாவளி, இன்னொன்னு பொங்கலு. இதில வந்துட்டு திராவிட பொங்கல், பேசாம எங்க தலைவன் சொன்ன மாரி போக்கிரி பொங்கல்னு வச்சுட்டா, அது கூட நல்லா தான் இருக்கும். போக்கிரி பொங்கல் கூட நல்லா தான் இருக்கும். இல்லைன்னா தளபதி பொங்கல், இல்லைன்னா தமிழன் பொங்கல் தான் கரெக்ட் என்னைக்கும். நாங்கெல்லாம் தமிழன். ஸோ எங்கள வந்து இந்த திராவிடம், இந்த கொள்கை, இந்த கோட்பாடு இதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுத்த வேண்டாம். ஏன்னா, ஆ ஒரு நல்ல விஷயத்த நல்ல விஷயமாவே தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறோம் நாங்க எல்லாருமே. ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க அரசியல புகுத்திட்டு, இந்த பொங்கலை எல்லாருமே திராவிட பொங்கலா வந்து கொண்டாடணும், செலிப்ரேட் பண்ணணும்னு உங்களோட அரசியல வந்து பார்த்தீங்கன்னா இதில கொண்டு வராதீங்க. ஆமா, இன்னொரு டவுட்டு. இந்த லேப்டாப் குடுத்தீங்களா? ஓகே. இந்த லேப்டாப்ல உங்களோட பிக்சர் எல்லாம் வந்து போட்டிருந்தீங்க. அதெல்லாம் எடுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வாரண்டிய வேற கேன்சல் பண்ணி வச்சிருக்கீங்க. என்னதான் நெனச்சிட்டு இருக்கீங்க? வாரண்டிய கேன்சல் பண்றீங்க. லேப்டாப் குடுத்து அந்த ஸ்டிக்கர் எடுத்ததுக்கு இந்த நிலைமையா? அவனுக்கு பிடிச்சதானே அவன் பண்ணுவான். பிடிக்காதத எப்படி பண்ணுவான்? உங்க படம் மத்தவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அத ரிமூவ் பண்ணிட்டா, அதுக்காக வாரண்டி கேன்சல் பண்ணுவீங்களா? நல்ல விஷயம். ஓகே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.